Hi guys, வணக்கம் and welcome back to my channel. Sorry for the late video. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அண்ட் சில கமிட்மெண்ட்ஸ் இருந்தது, அதனால தான் வீடியோஸ் போட முடியல. ஸோ இனிமேல் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் தம்ப்நெயில்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய சேனலில் நிறைய ஹேர் கேர், ஸ்கின் கேர், குக்கிங், vlog, ட்ராவலிங், அன்பாக்சிங் இந்த மாதிரி நிறைய வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் கேர் கண்டென்ட்டு தான் வந்து மெயினாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப்பில் போய்ட்டு லாங் ஹேர் பிரின்சஸ் எல்லாம்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய் நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ வீடியோ தான். பேராஷூட்டில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க அட்வான்ஸ் ஆயுர்வேதிக் கோகோனட் ஹேர் ஆயில், இந்த ஆயில் பற்றி தான் நான் வந்து ரிவ்யூ கொடுக்க போகிறேன். இதில் வந்து மெயினாக எதை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வந்து க்யூர் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெடிசன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 60 ருபீஸு. ஆயிலோட குவாலிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 ml வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பேஸ்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இதனோட கேப் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பாட்டிலில் தான் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா கோகோனட் ஆயில் இதில் இருக்கிற மாதிரி இருக்குது. பாட்டில் சைஸ் வந்து இந்த அளவுக்கு, இந்த நம்ம கையில் வந்து அடங்குற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ட்ராவல் டைம்லேயும் வந்து ஈஸியாக கேதர் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். நமக்கு தெரிஞ்சு பேராஷூட் பாட்டில் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் அந்த தென்னை மரம் அந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க. இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ இது ஆயில் என்ன கலரில் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நான் வந்து வெத்தலை ஒன்று எடுத்து அதில் வந்து ஊற்றி காமிச்சிருக்கேன். நான் கூட கொஞ்சம் கலராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். என்னோடய கையில் மருதாணி இருக்குது, ஸோ அதனால் அந்த கலரில் உங்களுக்கு தெரியுது. நான் உள்ளங்கையில் இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட நார்மல் பேராஷூட் கோகோனட் ஆயில் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லை, ரொம்பவே அப்சர்விங் டைப்பில் தான் இருக்குது. ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகுது. ரொம்ப வந்து வளவளன்னு இல்லை, ஒரிஜினல் ஆயிலோட கன்சிஸ்டன்சியில் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து ஹேரை ஃபுல்லாக டேங்கிள் பண்ணிட்டேன். ஸோ டேங்கிள் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு நம்ம வந்து லைட்டாக ஒரு மசாஜ் நான் எப்போவுமே பண்ணிப்பேன். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹேர் ஆயிலை 7 days யூஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரிவ்யூ கமெண்ட்டில் நான் வந்து சொல்கிறேன். ஒரு 5 minutes ரிலாக்ஸிங் மசாஜ் முடிச்சுட்டு நான் இப்போ இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஹீட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. உங்கள் பாமில் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கையில் வந்து ரப் பண்ணிங்கனாவே உங்கள் பாடி ஹீட்டை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த ஆயில் வந்து ஹீட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் வந்து டைரெக்டாக உங்கள் ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு இதை வந்து யூஸ் பண்ணும்போது தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு 1 hour விட்டுட்டு தலைக்கு குளித்தேன். எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியலை, எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நார்மலாக நம்ம நேச்சுரல் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது ஒரு சில்கி ஸ்மூத்னஸ் கொடுக்கும். பட் இது அந்த மாதிரிலாம் இல்லை, ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம நார்மலாக டே டு டே யூஸ் பண்ணுற மாதிரி தலையில் வந்து அப்ளை பண்ணி பின்னல் போட்டுக்கலாம். அப்போ எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படின்னு பார்க்கலான்னு தான் நான் இப்போ வந்து போட்டுட்ருக்கேன். ஆயிலோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்புக்கு தான் கொடுக்கணும். நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட்லேயும் யூஸ் பண்ணலாம், பட் அதுக்கு வந்து டைம் தேவைப்படும். நாம் வந்து நம்ம கையில் ஊற்றி நல்லா ரப் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கனாவே போதும். உங்கள் பாடி ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணி ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கும். ஸோ அதுவே போதுமான அளவு தான். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி மேலாப்பில் அப்ளை பண்ணிவிட்டு முடியை வந்து இப்போ ஃபுல்லாக எடுத்து பிரித்து 1 by 1 வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக எல்லா ஹேர்லேயும் வந்து நம்மளால் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் இப்போ காமிச்சிருக்க மாதிரியே வந்து 2 கையிலையும் நல்லா ரப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோம் பண்ணுற மாதிரியே நம்ம தலையில் வந்து எல்லா ஆயிலையும் நம்ம அப்ளை பண்ணலாம். ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ண தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் இல்லையா அந்த ஆயிலினஸ் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே போதுமான அளவு தான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. என்னோடய ஹேர் பார்க்கும்போதே தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஸோ நான் ஸ்கேல்ப்பு ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு ஃபுல் லென்த்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஹேரோட எண்டுக்கும் வந்து ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிரித்து 2 பக்கமாக எடுத்து ஆயில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்கள். முடி வந்து நல்லாவே ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா ஒரு பிளெண்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க.
நான் வந்து இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணேன். ஒருத்தவங்க வந்து டேரெக்டாக ஆயிலை வந்து தலையில் ஊற்றி தேய்ச்சிப்பாங்க. ஸோ நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இப்போது நார்மலாக டேயில் வந்து விடுற மாதிரி தான் நான் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எண்ணெய் வச்ச ஃபீலே இருக்காது. முடி வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் கையிலே தான் ஹேரை வந்து பிரித்து விட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஹேரை டீடாங்கிள் பண்ணிடலாம். ஸோ டீடாங்கிள் பண்ணிட்டேன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நம்மளோட ஹேர் ஸ்டைல் என்னவோ அது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முடியை வந்து பிரித்து ஆயில் அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக நம்ம வந்து கவுண்ட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது சில இடங்களில் வந்து ஆயில் அப்ளை பண்ணாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டேங்கிள் பண்ணும்போது உங்களுக்கு எங்கெல்லாம் ஆயில் இல்லைன்னு தோணுதோ இன்னும் கொஞ்சமாக ஆயில் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் நிறைய ஆயில் வைக்கல, எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஹேரை வந்து கோம் பண்ணிவிட்டு பின்னல் போட்டுக்க போகிறேன். முடியோட லென்த் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. நான் வந்து கோவிலுக்கு பூமுடி எடுத்திருந்தேன், குலதெய்வம் கோவிலுக்கு. சர்வேஷாவுக்கு வந்து மொட்டை அடித்து காது குத்திருந்தோம் ஃபஸ்ட் டைமு. ஸோ அதனால் சர்வேஷாவும் அவங்க அப்பாவும் வந்து மொட்டை அடிச்சிட்டாங்க. நான் வந்து பூமுடி எடுத்தேன். ஸோ ஒரு ஃபேமிலியில் 3 பேர் வந்து முடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து பூமுடி எடுத்தேன். ஸோ அதனால தான் லென்த் கம்மியாக இருக்குது. நான் ஃபாலோ பண்ணுற எல்லா ஹேர் கேர் ரொட்டீனையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு முடியோட லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகிறத லைவாக நான் வந்து உங்களுக்கு காட்ட முடியும். நான் நெக்ஸ்ட்டு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேரோட டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பொடுகு குறைக்கிறதுக்கு, அப்புறம் பால் ஹெட் இருக்குன்னா அதை வந்து எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் அந்த வீடியோஸையும் பாருங்கள். நாங்கள் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் வந்து சேலமில் தான் இருக்கோம். ஸோ சேலமில் உங்களுக்கே தெரியும், ஹீட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒசூர் வந்து நார்மல் டேஸில் வந்து ரொம்பவே குளிராக இருக்கும். சம்மரில் வந்து ஹீட்டாக இருக்காது, பட் ஆனால் வந்து ஃபேன் போட்டிங்கன்னா குளிரும். அந்த மாதிரியான ஒரு டெம்பரேச்சர் தான். அங்கே வந்து நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் இங்கே வந்து ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து ஆயிலிங் அப்ளை பண்ணிட்டு தான் நான் வந்து ஹேர் வந்து கோம் பண்ணுறேன். அதுதான் நம்ம ஹேருக்கும் நல்லது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஹேர் லாஸை வந்து தடுக்க முடியும். ஸோ அவ்வளோதான், நான் வந்து பின்னல் போட்டு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த சேனல் இன்னும் நல்லா க்ரோ ஆகிறதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ உங்களோட சஜஷன்ஸ் எல்லாத்தையும் எனக்கு ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.